ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனுடைய அடுத்த போன அப்ளிகேஷன் பார்த்தோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், எப்படி ராக்கெட் அதெல்லாம் அந்த பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுறது, ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆனால் எப்படி 2 பீஸ் ஆச்சுன்னா எப்படி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போகிறது, கன்னுடைய ரீகாயில் வெலாசிட்டி, இதெல்லாம் பற்றி நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு பார்த்தோன்னா, apparent weight of a person in a moving lift. இது நார்மலாக நம்ம எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்போம். லிஃப்ட்டில் போகும்போது ஆக்சிலரேட் ஆகி மேலே போச்சு, திடீர்னு நம்ம உடம்பு ஹெவியான மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அது கூட ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டோம். ஆக்சிலரேஷன் கம்மியாக இருந்தால், ரொம்ப நிறைய ஃப்ளோர் இருந்தால் தான் தெரியும். கீழே வரும்போது பார்த்தோம்னா சம்டைம்ஸ் கீழே வரும்போது நம்ம அப்படியே லைட் வெயிட்டாக கீழே வர மாதிரி, அப்படியே வந்ததே லேசாக வந்துட்ட மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தா ஃப்ளை பண்ணி வந்த மாதிரி இருக்கும். உண்மையிலே நம்ம வெயிட் அது கிடையாது, நமக்கு தோணுது நம்ம வெயிட் குறைஞ்சிட்ட மாதிரி. அப்பேரண்ட்னா தட் விச் இஸ் நாட் ரியல். இதை இன்னொரு கரெக்டாக எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜெயிண்ட் வீல் எல்லாம் சுற்றும் போது பார்த்தோம்னா ஒரு ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்குச்சே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒன்றும் சத்தம் போட மாட்டாங்க யாருமே. திடீர்னு அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொன்று சத்தம் போடுவாங்க. ஏன் சத்தம் போடுறாங்க பார்த்தா, அந்த ஸ்பீடு வரும்போது மேலே இருந்து கீழே வரைச்சே நம்ம உட்காந்துருப்போம். நம்ம உட்காந்துருக்கு சீட்டெலாம் நமக்கு ஃபீல் ஆகாது. நம்ம ஏதோ காற்றுல பறந்து வர மாதிரி, நம்மளை யாருமே பிடிச்சிக்காத மாதிரி, நம்ம ஏதோ அந்தரத்தில் பறந்து வர மாதிரி நமக்கு இருக்கும். அது நமக்கு பயத்தை கொடுக்கும். அதனால தான் ஓன்னு எல்லோரும் கத்துறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இது மாதிரி ஆறுது? இதுக்கு காரணம் என்ன? ஹவு கேன் வி எக்ஸ்பிளைன் திஸ் சயின்டிஃபிக்கலி? வாட் இஸ் த ரீசன் தட் வி ஃபீல் தட் அவர் வெயிட் இஸ் சடன்லி இன்க்ரீஸ்? லிஃப்ட்டை மேலே ஆக்சலரேட் பண்ணிட்டு போச்சுன்னா நம்ம வெயிட் அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன் நடக்குது? அது மாதிரி லிஃப்ட்டு ஆக்சலரேட் ஆகி டவுன்வேர்ட்ஸில் வரும்போது நம்ம ஏன் பறந்து வர மாதிரி, நம்ம வெயிட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நியூட்டனோட தேர்ட் லா வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம வெயிட் நான் என்ன போன கிளாஸ்லேயும் நான் சொன்னேன். இப்போ நான் என்னோடய வெயிட் மாஸ் எம்னா, என்னோடய சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து இந்த எம்முங்கிறது ஒரு வெயிட் எம்ஜி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஜின்ற ஃபோர்ஸோடு இருக்கும். இந்த ஃபோர்ஸை நான் கிரவுண்டு மேலே கொடுப்பேன். ஸோ மை வெயிட் இஸ் ஆக்டிங் ஆன் த கிரவுண்ட். ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா யார் பண்ணணும்? கிரவுண்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இவ்வளோ ஃபோர்ஸை வந்து என் மேலே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? ரொம்ப நேரம் நின்றுட்டு கால் வலிக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம கால் வலிக்கு காரணம் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் நாம் எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸை டவுன்வர்ட் டைரக்ஷனில் கொடுத்தா கிரவுண்டு ஒரு ரியாக்ஷனும் நம்ம காலுக்கு கொடுக்கும், ஆர்னு. அந்த ரியாக்ஷன் தான் நம்ம காலை வலிக்க வைக்குது. இந்த ரியாக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு த நெட் ஃபோர்ஸ். சரி, இந்த நெட் ஃபோர்ஸஸ் ரெண்டும் சேர்ந்த பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா தெரியும், நான் எம்ஜிங்கிற வெயிட்டு கிரவுண்டில் ஆக்ட் பண்ணுது, ஆறுங்கிற ரியாக்ஷன் என் காலில் ஆக்ட் பண்ணுது. இந்த எர்த்தையும் இந்த மனுஷனையும் ஒரு சிஸ்டமாக அசியூம் பண்ணிக்கிட்டா இந்த டோட்டல் சிஸ்டம் இஸ் அட் ரெஸ்ட். பூமியும் நகரில், நானும் நகரில் டுகெதர். வெளியிலேருந்து பார்த்தா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்த்தா நானும் பூமியும் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம். ஸோ த நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் 0. அப்போ பார்த்தோன்னா ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ், ஆறு வந்து அப்வர்டில் இருக்குது பாசிட்டிவ், எம்ஜி டவுன்வர்டில் இருக்குது மைனஸ் எம்ஜி. இது ரெண்டும் 0வாக இருக்கணும். ஏன்னா தேர் இஸ் நோ நெட் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இல்லைன்னா ஃபோர்ஸ் கிடையாது. பிகாஸ் வி நோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஏ இல்லைன்னா எஃப் கிடையாது. ஸோ அதனால் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. நாம் பூமி மேலே எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா பூமி நம்ம காலில் ஆர்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இந்த ரியாக்ஷனை தான் நாம் வெயிட்டுன்னு நாம் நினச்சிக்கிறோம். ஸோ நாம் ஃபீல் பண்ணுறது ஆக்சுவலாக த ரியாக்ஷன் விச் த கிரவுண்ட் இஸ் கிவிங் எஸ். இதை நாம் எப்படி மெஷர் பண்ணுறது? நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? நம்ம வெயிட் பார்க்கணுன்னா ஒரு வெயிங் மிஷின் மேலே நிற்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வெயிட் வந்து வெயிங் மிஷின் மேலே ஒரு ஃபோர்ஸ் எம்ஜின்னு ஃபோர்ஸ் கொடுக்கும். வேயிங் மிஷின் ஆர்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த வேயிங் மிஷின் என்ன ரியாக்ஷன் கொடுக்குதோ அதை தான் அந்த வெயிங் மிஷின் ரீடு பண்ணும். அது ஆரை தான் ரீடு பண்ணுது. பட் அது எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அது நம்மளோட வெயிட்டுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ த வெயிங் மிஷின் ஆக்சுவலி மெஷர்ஸ் த ரியாக்ஷனை தான் அது ரீட் பண்ணுது. அதை தான் நம்ம வெயிங் மிஷினில் பார்க்குறோம். லெட் அஸ் கன்சிடர் 4 situations. வி ஆர் இன் அ லிஃப்ட்டும் மனுஷனும் சேர்ந்தது ஒரு சிஸ்டம் அப்படின்னு நினச்சிங்க. 2 பேரும் சேர்ந்தது இட்ஸ் அ சிஸ்டம். எப்படி நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தில் 2 கோலி குண்டு சேர்ந்து ஒரு சிஸ்டம்னு சொன்னோம் இல்லையா? 2 பேரும் ஒருத்தருக்கு மியூச்சுவலாக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, பட் வெளியிலேருந்து ஃபோர்ஸ் கிடையாது. அது மாதிரி இது 2 சேர்ந்தது ஒரு சிஸ்டம், மனுஷனும் ஒரு லிஃப்ட்டும். இந்த லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
ரெஸ்ட்டில் இருந்தால் அந்த மனுஷன் ஆக்சுவலி எது மேலே நிற்கிறான், ஒரு வேயிங் மிஷின் மேலே நிற்கிறான்னு வச்சுப்போம். அந்த இது மேலே let us assume that he is standing over a weighing machine. சரியா? இவன் வந்து weighing machine மேலே டபிள்யூன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான் டவுன்வர்ட் டைரெக்ஷனில். weighing machine இவன் மேலே ஆர்னு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. அந்த ஆரை தான் நம்மளுடைய apparent weight அப்படின்னு நம்ம சொல்கிறோம். apparentனா அதுதான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஓகே, நம்மளோட ஆக்சுவல் வெயிட் இஸ் டபிள்யூ, ஆர் இஸ் தி apparent weight. ஸோ இப்போ பார்க்கலாம், லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம், ஒரு ஃபோர்ஸு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது டபிள்யூ, ஒரு ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது ஆறு. த நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறேன், போட்டிருக்கேன். ஏன் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0 நம்ம சொல்கிறோம்? அதில் நெட் ஆக்சலரேஷன் ரெஸ்ட்டில் இருக்குது, ஆக்சலரேஷன் 0, ரெஸ்ட்டில் இருந்தால் 0, அதனால் ஏ 0னா எஃப் 0. ஸோ அதை நம்ம எழுதினா கேஸ் 1க்கு ஈக்குவேஷன் we can write r, upward direction பாசிட்டிவ் வச்சுக்கலாம், minus w is equal to 0. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? r is equal to w, or the reaction is equal to mg, which implies. ஸோ நம்ம அப்பேரண்ட் வெயிட்டு ஆக்சுவல் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்ம ஒன்றும் நம்ம உடம்பு வெயிட் அதிகமான மாதிரியோ வெயிட் குறைஞ்ச மாதிரியோலாம் நம்ம ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. செகண்ட் கேஸ் வச்சுக்கலாம், the lift is moving upwards with a constant velocity. ஸோ ஒரே ஸ்பீடில் போயின்னு இருக்கு மேலே. இட் இஸ் நாட் பாசிபிள். லிஃப்ட்டு கிளம்பும்போது 0லேருந்து ஆரம்பித்து ஸ்பீடு பிக்கப் பண்ணிக்கிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்த உடனே அப்புறமா கான்ஸ்டண்ட்டாக போகும், அப்புறம் டிசலரேட் ஆகிட்டே போய் நிற்கணும். பட் இப்போ நான் எந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கிறேன், லிஃப்ட் இஸ் மூவிங் அப் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுன்னா இப்போ வாட் ஆர் ஆல் த ஃபோர்ஸஸ்? இந்த கேஸ்லேயும் 2 ஃபோர்ஸ் தான். ஒன் இஸ் த ரியாக்ஷன் given by the weighing machine on the person. Another one is the weight exerted by the person on the weighing machine. So the net force on the system அப்படின்னு எடுத்துக்கிட்டா case 2ல we can see r minus w தான். Is this equal to 0? ஆமாம், இங்கே 0 தான், because velocity constant ஆயிருந்தா we know acceleration is 0, because acceleration is what? Acceleration is change in velocity by time. A change in velocity 0 இருக்கிறதுனால acceleration 0, acceleration 0 இருக்கிறதுனால force 0, ஸோ இங்கே net force is 0. ஸோ இந்த கேஸ்லேயும் r is equal to w, which is mg. ஸோ லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் லிஃப்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மேலேயோ கீழேயோ போனாலும் அவனுடைய அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவல். r is the apparent weight, mg is the actual weight. இந்த 2 கேஸ்லேயும் லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, லிஃப்ட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, இட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இந்த 2 கேஸ்லையுமே we can see that the actual weight and apparent weight are equal. மூணாவது சிச்சுவேஷன் வச்சுக்கலாம், the lift is accelerating with an acceleration a in the upward direction. அதாவது ஸ்பீடு மேல் பக்கமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இட் இஸ் ஹேவிங் அ நெட் ஆக்சலரேஷன் அப்படின்னு வச்சுட்டா இப்போ நான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா எழுதினா வாட் ஆர் ஆல் த ஃபோர்ஸஸ்? ஒன்று அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆர், இன்னொன்று டவுன்வர்ட் ஃபோர்ஸ் டபிள்யூ. இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இல்லை. ஏன் அன்பேலன்ஸ் சொல்கிறேன்? லிஃப்ட்டு மேல் பக்கமாக ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னா ஆர் இஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ, ஏன்னா நெட் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. வாட் இஸ் அ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த சுச்சுவேஷனில் நம்ம எழுதினோம்னா கேஸ் 3ல அதே ஆர் தான் அப்வர்ட் ஃபோர்ஸ் மைனஸ் டபிள்யூ டவுன்வர்ட் ஃபோர்ஸ். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0னா நெட் ஃபோர்ஸ் 0 ஆகிடுது. இங்கே நெட் ஃபோர்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது நெட் ஃபோர்ஸ்? ma அப்படின்னு ஒரு நெட் ஃபோர்ஸ் இருக்குது. சரி, வேர் ஏ இஸ் த ஆக்சலரேஷன். இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ண r is equal to w plus ma. டபிள்யூக்கு பதிலாக mg போட்டுக்கலாம், ma எழுதிக்கலாம். m காமனாக வெளியில் எடுத்துட்டா m into g plus a. ஸோ mgங்கிறது அவனுடைய ஆக்சுவல் வெயிட்டு, ஆறுங்கிறது அவனுடைய அப்பேரண்ட் வெயிட். யூ கேன் சி அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஆக்சுவல் வெயிட் ப்ளஸ் சம்திங். அப்போ அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தேன் த ஆக்சுவல் வெயிட், ஆர் இஸ் கிரேட்டர் தேன் mg. அப்போ லிஃப்ட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்சிலரேட் ஆச்சுன்னா அவனோட வெயிட் அதிகமான மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். இட் அப்பியர்ஸ் ஆஸ் இஃப் his weight has increased. அடுத்த கேஸ் 4 வச்சுக்கலாம். If the lift is accelerating downwards with an acceleration a, ஏன்ற ஆக்சலரேஷனில் கீழ்ப்பக்கமாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? the net force is in the downward direction. அப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, W அதிகமாக இருக்குது, ஆர் வந்து
சின்னதாக இருக்குது. அப்போ இதுக்கு நான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும்னா W மைனஸ் R இஸ் ஈக்குவல் டு MAன்னு எழுதணும். ஏன்னா இங்கே பெருசுலேருந்து நெட் ஃபோர்ஸ்னும் போது பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் சின்ன ஃபோர்ஸ்னு எழுதணும். அப்போ இங்கே பெரிய ஃபோர்ஸ் இஸ் W. ஏன் எப்படி தெரிஞ்சது எனக்கு W பெருசுன்னு? ஏன்னா இப்போ டவுன்வர்ட்ஸில் ஆக்சலரேட் ஆகி போகிறது. அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இஃப் ஐ ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபோர்த் கேஸ், I don't write R minus W, I write W minus R. இது நல்லா புரிஞ்சிக்கணும். எனக்கு தெரிஞ்சது ஏன்னா அது கீழ்ப்பக்கமாக போகுது. This is equal to MA. அப்போ எனக்கு R வேணும்னா R அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், MA இங்கே கொண்டு வரேன். ஸோ W minus MA is equal to R. Wக்கு பதிலாக MG போட்டோம்னா MG minus MA is equal to R. Or R is equal to M into G minus A. ஸோ MGங்கிறது என்ன? actual weight minus MA. So actual weightலேருந்து கொஞ்சம் சப்ட்ராக்ட் ஆகிறதுனால the apparent weight is lesser than the actual weight MG. அதனால தான் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்சலரேட் ஆகின்னு வந்தால் நம்ம அப்படியே லைட்டாக வர்ற மாதிரி மேலேருந்து கீழே வரைச்சி நம்ம வெயிட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இதுலேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ், if the downward acceleration கீழே வருதுலேயே ஒரு ஆக்சலரேஷன் அது கரெக்டாக G வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் டவுன்வர்ட்ஸில் ஆக்சலரேட் ஆகி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏக்கு பதிலாக ஜியை சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? ஏக்கு பதிலாக ஜியை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, இஃப் யூ சப்ஸ்டியூட் ஹியர் instead of A is equal to G, what will you get? R is equal to M into G minus G equal to 0. அப்போ apparent weight 0. அப்போ அவனுக்கு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறான். apparent weightlessness அப்படின்னு சொல்கிறோம் இது இந்த கேஸை. அப்படின்னா என்ன அர்த்தம்? when the lift is accelerating downwards, that too with acceleration equal to G. எவ்வளோ ஆக்சலரேஷன்? ஏதோ 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு இல்லை, 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு இல்லை, கரெக்டாக 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு ஆக்சலரேஷனில் டவுன்வர்ட்ஸில் கீழே வந்தா, if the lift is accelerating downwards with an acceleration equal to G, then he will feel his weight is 0. He will feel an apparent weightlessness. இதுதான் நடக்கிறது நம்ம ஜெயிண்ட் வீல்லையும். கரெக்டாக அந்த ஆக்சலரேஷனில் கீழே வரும்போது நம்ம காற்றுல நம்மளை எதுவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இல்லாத மாதிரி நம்ம காற்றுல பறந்து வர மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நம்ம ரொம்ப பயப்படுறோம். Though of course it is not in 9th standard syllabus, this is an important application of the Newton's third law. இது நம்ம நீங்கள் எலாபரேட்டாக மேலே ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. சம் போர்டில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் மென்ஷன்ட் வாட் இஸ் திஸ் apparent weight of a person in a moving lift. ஸோ எப்போல்லாம் அவனோட வெயிட்டு மாறின மாதிரி ஃபீல் பண்ணுவான்? லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போதோ இல்லை லிஃப்ட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போதோ அவனோட apparent வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். When the lift is accelerating upwards with an acceleration A, he will feel his apparent weight is greater than the actual weight. When the lift is accelerating downwards with an acceleration A, he will feel his apparent weight is lesser than the actual weight. Especially when it is moving down with an acceleration equal to G, when this downward acceleration exactly becomes equal to G, then this R becomes equal to 0. He feels absolutely weightless. அவனுக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி அவன் அப்பியர் ஆகிறான். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இதில் நம்மளுக்கு சாதாரணமாக என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்போமே, ஒருத்த வந்து ஃப்ளோர் ஆஃப் த எலிவேட்டரில் அவன் காலில் வரக்கூடிய ரியாக்ஷன் அவனோட ஆக்சுவல் வெயிட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அவன் மேலே போயிட்டு இருக்கானா கீழே போயிட்டு இருக்கானா? ஸோ ஹீ ஃபீல்ஸ் ஹிஸ் வெயிட் ஹாஸ் இன்க்ரீஸ். ஸோ இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் மூவிங்னா ஹீ இஸ் ஆக்சுவலி கோயிங் அப் வித் அன் ஆக்சலரேஷன். ஹீ இஸ் கோயிங் அப் வித் அன் ஆக்சலரேஷன் நம்ம சொல்லலாம். கோயிங் அப் அண்ட் ஸ்பீடிங் அப் ஆல்சோ. ஸ்பீடும் அதிகமாக இருக்குது, ஆக்சலரேஷனோட மேலே மூவ் ஆகிறான், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இல்லை ஆக்சலரேஷனோட. அப்புறம் என்ன கேட்பாங்க, ஒருத்தருடைய ஆக்சுவல் வெயிட் வந்து 50 கிலோகிராம் வெயிட், அவன் வந்து சப்போஸ் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸ்பீடில் ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னா அவனோட அப்பேரண்ட் வெயிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ்னால் R is equal to M into G plus A நமக்கு தெரியும்.
எம்முக்கு பதிலாக 50 கிலோகிராம் வெயிட்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு 50 கிலோகிராம்னு அர்த்தம். வெயிட்னு போட்டால் அது வெயிட்டோட யூனிட், வெறும் கேஜி இருந்தால் அது மாஸோட. இப்போ எம்முக்கு பதிலாக 50, ஜிக்கு பதிலாக 10 வச்சுக்கலாம், ஏக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 50 × 10 + 2 12. ஸோ ஹி வில் ஃபீல் 600 நியூட்டனாக இருக்கும். முதல்ல அவன் 500 நியூட்டனாக அவனோட ஆக்சுவல் வெயிட் இருந்திருக்கு. 50 கேஜின்னா என்ன அர்த்தம்? வெயிட் இஸ் ஈக்குவல் டு 50 × 10g, ஸோ 500 நியூட்டன். இப்போ அவன் வந்து ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸாக இருக்கிறதுனால அவனோட அப்பேரண்ட் வெயிட் 600 நியூட்டனாக ஃபீல் பண்ணுவான். ஸோ இது மாதிரி டவுன்வர்ட்ஸில் இந்த ஸ்பீடில் ஆக்சலரேட் பண்ணி இந்த ஆக்சலரேஷனில் போனால் எவ்வளோ வெயிட் இருக்கும், இல்லைன்னா அப்பேரண்ட் வெயிட் இவ்வளோ, அப்போ அவனோட ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு பர்சன் ஆக்சுவல் வெயிட் ஆஃப் அ பர்சன் இஸ், ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் இதை வச்சுருந்தோம்னா செகண்ட் கொஷின் பார்க்கலாம். த ஆக்சுவல் வெயிட் ஆஃப் அ பர்சன் இஸ், say for example 700 Newton. His apparent weight is 600 Newton. What is his acceleration? In which direction? So apparent weight குறைச்சலாக இருக்கிறதுனால he is accelerating in the downward direction சொல்லிடலாம். இப்போ அவனோட ஆக்சலரேஷன் என்னென்னா, ஆக்சலரேட்டிங் டவுன்வர்ட்ஸ்னால் ஃபார்முலா என்ன? R is equal to m into g minus a. ஸோ இது எம் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இது வெயிட்லேருந்து எம் வேணும்னா வெயிட் பை ஜி போடுறோம், போட்டால் 70. ஓகே, இல்லைன்னா இதை எப்படி பிரித்து கூட எழுதிக்கலாம், R is equal to mg minus ma அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த எம்ஏவை இந்த சைட் கொண்டு வந்துட்டால் MA is mg minus R. mgனா என்ன? ஆக்சுவல் வெயிட் தான் 700 மைனஸ் ஆர்னா என்ன? ரியாக்ஷனு தான் அப்பேரண்ட் வெயிட், அது 600. ஸோ எம்முக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கோம் 70 × A is equal to 700 minus 600. ஸோ A is 100/70 or 10/7, 1.4 something அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் அ பர்சன் in a moving lift.